வெல்கம் டு ஈஸ் கிச்சன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்யலாம் வாங்க. 350 கிராம் பூண்டு, 250 கிராம் இஞ்சி. இஞ்சி விட பூண்டு அதிகமாக இருக்கணும். ரெண்டையும் தோல் சீவி தோலை உரித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக அதை கட் பண்ணிக்கணும். நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணிக்கணும். அதை ஒரு கிளாத் விரித்து அந்த கிளாத்தில் அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிடணும். அது ட்ரை ஆனால் தான் நமக்கு ஈரப்பதம் இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி எடுத்துக்கிட்டு 25 ml நல்லெண்ணெய் சேர்த்து அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துங்க. தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துங்க. ஏன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் அதை நல்லா அரைக்க முடியும். தண்ணியெலாம் ஊற்றாமல் அரைக்கணும், வெறும் எண்ணெயிலே தான் அரைக்கணும். அப்புறம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதோட பூண்டு சேர்த்துக்கணும். பூண்டில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் பூண்டு சேர்த்த பிறகு நம்ம எப்படியும் கொஞ்சம் கல் உப்பு சேர்க்கணும். ஏன்னா கல் உப்பு ஒரு பொருளை நல்லா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்கும் கெட்டு போகாமல். அதுக்காக கல் உப்பு 1.5 ஸ்பூன் சேர்த்துங்க. நல்லா அதோட மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதோட மிக்ஸ் பண்ணிங்க. சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துங்க. நல்லா கிரைண்ட் பண்ணும்போது அது நல்லா கிரைண்ட் பண்ணணும். தண்ணி எந்த இடத்துலையும் நீங்கள் அதில் ஊற்றிடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்பூனும் யூஸ் பண்ணணும். ஸ்பூனும் ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்ச ஸ்பூனாக ட்ரையாக இருக்க ஸ்பூனாக தான் எடுத்து யூஸ் பண்ணணும். கையே போடக்கூடாது. மெயினாக தண்ணி ஊற்றக்கூடாது, கைப்படக்கூடாது. எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 to 4 months யூஸ் பண்ணுங்கள். எமர்ஜென்சிக்கு ஒரு சிக்கன் ரைஸ் செய்கிறோம், ஸ்கூல் பேக் பண்ணணும், அப்படி மார்னிங்கில் அரைச்சிட்டு இருக்க முடியாதப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.